எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய முடி வளரல, வளர்ச்சி இல்ல, உடைஞ்சு உடைஞ்சு போகுது, கருப்பாவே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க. நான் இதுக்கு ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன், அதை பார்த்துருங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலையோட ஆயில் தாங்க இது. வெறும் வெள்ளை கரிசலாங்கண்ணி இலையும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலையும் எடுத்து சுத்தமான தேங்காய் எண்ணெயை நல்லா என்ன செய்யணும், அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அந்த லீஃபை நம்ம கடுகு எப்படி தாளிப்போம் அதே போல் போடணுங்க. எண்ணெய் ரொம்ப முறிஞ்சு போயிடக்கூடாது, நல்லா காஞ்சிருக்கணும். அந்த நுரைகளெல்லாம் அடங்கின உடனே அந்த ஆயிலில் இலைகளை போட்டு இறக்கி ஒரு கொஞ்ச நேரம் மூடி வச்சா போதுங்க. எண்ணெய் ஆறுற வரைக்கும். எண்ணெய் ஆறின உடனே நம்ம கை வச்சு நல்லா இப்படி பிசைஞ்சிட்டோன்னா அது என்ன செய்யும், பவுடர் மாதிரி ஆகிடும். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி வச்சு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வடிகட்டினேன். ஆனால் பாருங்கள், அதில் எந்த விதமான ஒரு திப்பியும் கிடையாது, எந்த விதமான வேஸ்ட்டும் நமக்கு ஆகவே இல்லைங்க. இதுதாங்க நமக்கு வேஸ்ட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ அந்த ஆயில் நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த ஆயிலை எடுத்து நம்ம தலைமுடிக்கு அப்ளை பண்ணிட்டு வரணும். நீங்கள் தலைக்கு ஊற்றுறதுக்கு அப்புறம் கூட இதை என்ன செய்யலாம், ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் கூட போதும். லைட்டாக வேர்க்கால்களில் நல்லா தடவிட்டு என்ன செய்யணும், சாயங்காலமாக நல்லா தடவிடணும். வேர்க்கால்களில் இந்த மாதிரி விரலில் எடுத்து தடவிட்டு நீங்கள் முடியை என்ன செஞ்சுக்கலாம், நல்லா பின்னல் போட்டு வச்சிடலாம். இல்லை நம்ம ஆயில் தலையில் இருந்தால் எங்களுக்கு தலைவலி வர்ற மாதிரி சிலவங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்து இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுற மாதிரி இங்கே பாருங்கள், நல்லா இந்த வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா என்ன செய்யுங்க, இப்படி நகம் படாமல் நல்லா என்ன செய்யணும், நல்லா அழுத்தி நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. நல்லா இப்படி மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துக்கணுங்க. உங்களுக்கு 1 ஸ்பூனில் இருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் போதுமானது. வெள்ளை முடிகள், இளநரை இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு சரியாயிடும். ரொம்ப முத்தி போன, அதாவது முதிர்ந்த முடிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொட்டி தாங்க முளைக்கும். இது முளைக்கக்கூடிய முடிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா என்ன செய்யுங்க, வேர்க்கால்களில் படுற மாதிரி நீங்கள் நல்லா இப்படி மசாஜ் கொடுத்துக்கணும். இதுதான் மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு முறை பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு என்ன செய்யணும், நல்லா இந்த மாதிரி நல்லா இழுத்து விடணும். முடியை நல்லா இழுத்து விட்டுட்டு நல்லா சீப்பு வச்சு நல்லா வாரணுங்க. அது மாதிரி இந்த மாதிரி உச்சி வகடு இருக்கு இல்லையா, இந்த இடங்கள்லையும் நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சு சீயக்காய் தூள் இல்லை ஷாம்பு போட்டு என்ன செய்யுங்க, நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா முடி நல்லா வளரும், தூக்கம் நல்லா வரும்.